நியூஸ்7 தமிழில் யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்காக நான் லலிதா. என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்காக கல்வி ஆலோசகர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிச்சிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கு கல்வி ஆலோசகர் திரு நெடுஞ்செழியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நாளும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய சந்தேகங்களை தீர்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நீங்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய கோர்சஸில் இன்டகிரேட்டட் கோர்சஸ் வர ஆரம்பிச்சாச்சு. 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி அண்ட் பிஜி அப்படி போகிறது பெஸ்ட்டா இல்லை இன்டகிரேட்டட் கோர்சஸ் போகலாமா? அதற்கான ஸ்கோப் எப்படி இருக்குது சார்? இது இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஸ்டூடெண்ட் எங்கே படிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்ஸ் பில்லானியில் படிக்கிறாங்க அப்படின்னா தே கேன் டூ பயாலஜிக்கல் சயின்சஸ் வித் மெக்கானிக்கல், பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி வித் எனி இன்ஜினியரிங் தே கேன் டூ தட். இது இட்ஸ் அப்ரூவ்ட் கோர்ஸ். ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் ஒரு வருஷத்தில் 2 செமஸ்டருக்கு பதிலாக 4 செமஸ்டர் ப்ரிப்போர் பண்ணி 5 வருஷத்தில் பிஹெச்டியை முடிக்கலாம். +2க்கு அப்புறம் 5 ஆண்டுகளில் நீங்கள் டாக்டரேட் வாங்கக்கூடிய அகடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி பிட்ஸ் பில்லானியில் மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்க போகிறீங்க, அது அப்ரூவ்டாக, அந்த கோர்சஸ் யூஜிசி அப்ரூவல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அண்ட் சில கோர்சஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் தேர் ஆஃபரிங் இன்டகிரேட்டட்னு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு சில கல்லூரிகள்லாம் பிஎஸ்சி நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா நாங்கள் எம்சிஏ 2 வருஷம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசிக்கலி நார்ம்ஸ்லேயே கிடையாது. நான் கம்பெனிஸ்க்கு வரும்போது வெரிஃபிகேஷன்ஸில் இல்லை நாளைக்கு வெளிநாடு செல்லும்போது விசா வாங்கும்போது அந்த 3 ஆண்டுகள் ப்ளஸ் இது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் டிகிரி நீங்கள் 2 ஆண்டுகளில் படிக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அப்ரூவ் கிடையாது. இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ப்ராப்ளம் கிடையாது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். ஓகே, நிச்சயமாக சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். சரண்யா ஓசூர்லேருந்து அழைச்சிருக்கீங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சரண்யா இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க சரண்யா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சார், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3rd இயர் படிக்கிறேன். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வேற என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி டீடைல்ஸ் வேணும் சார். நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சீங்கன்னா ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்சஸ்ன்னு எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ஐசர்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் பூனே, கல்கட்டா, மொஹல்லி, திருவனந்தபுரம், போபால். இங்கே +2 முடித்தோடனே பிஎஸ்சி முடித்தோடனே டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம். நீங்கள் முந்தி மாதிரி எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி பண்ண வேண்டியதில் இது இன்டகிரேட்டட் பிஹெச்டி உண்டு. போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் இங்கே நீங்கள் போய் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா தென் இமீடியட்லி யூ கேன் கெட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் எய்தர் ஃபேக்கல்ட்டியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணிங்கனாலே இன்றைக்கி என்ட்ரி லெவல் சேலரி நிறைய இன்றைக்கி யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருந்தாலும் பிஹெச்டி முடித்தவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் போனீங்கன்னா மினிமம் 2 lakh per month கிடைக்கும், 24 lakh per year கிடைக்கும். இந்த மாதிரி இதுக்கு போகலாம். இல்லை டைரி கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக மற்ற இதில் நீங்கள் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி தவிர நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ டைரி கெமிஸ்ட்ரி என்டிஆர்ஐன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் கர்னல் ஹரியானா, அங்கே போய் படிக்கலாம். இல்லை யூனிவர்சிட்டி பாம்பே, இது ஐசிடி மும்பைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, அங்கேயும் நீங்கள் போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி நிறைய கோர்ஸ் இருக்குது, மெடிசனல் கெமிஸ்ட்ரி இருக்குது, நிறைய ஏரியாஸில் நீங்கள் அங்கே படிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க சார். சேதுராஜன் சேலத்திலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்கள் கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் எக்ஸலன்ஸ்னு மெட்ராஸில் காலேஜ் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி திருவாரூரில் இருக்கிற மத்திய யூனிவர்சிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது அங்கே என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன இதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அதுவும் தெரியணும். எக்கனாமிக்ஸ் முடித்தோடனே ஐஇஎஸ்னு ஒன்று இருக்குதாமே, அதுவும் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமாக சார், உங்களுக்கான விளக்கங்கள் சார் தருவாங்க. ஸோ நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னாடி இருக்குது, இங்கே அண்ணா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்குது. பழைய ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் ரெங்கராஜன் சார் தான் இதுக்கு சேர்மனாக இருந்து நிறைய ப்ரோக்ராம் எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் ஆக்சுவல் எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க. அதில் போய் படிக்கலாம். நீங்கள் +2 முடித்தோடனே போகணும்னா CUCTன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி நீங்கள் திருவாரூரில் போய் படிக்கலாம். 3 ஆண்டுகள் அங்கே படிச்சுட்டு 2 ஆண்டுகள் நீங்கள் திருப்பி இங்கே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கலாம். எக்கனாமிக்ஸில் சம் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்னா நீங்கள் ஸ்டீஃபன்ஸ் இன் பெங்களூர் டெல்லியில் படிக்கலாம். இல்லை நீங்கள் ஜேவியர்ஸ் அண்ட் மும்பையில் படிக்கலாம்.
அப்படி இல்லைனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இங்கெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தோடனே JNU டெல்லியிலையும் படிக்கலாம். இதெல்லாம் சம் ஆஃப் த வெரி குட் இன்ஸ்டியூஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ். இதில் நீங்கள் கேட்ட இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதியும் வந்து போகலாம். அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் PhD பண்ணுறதுக்கும் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதிலே நீங்கள் வந்து படிக்கலாம். சார் இப்போ எக்கனாமிக்ஸில் PhD பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது சார்? இப்போ வேல்யூ நல்லா இருக்காது இல்லை, இன்றைக்கி என்டையர் இது வந்து எக்கானமி வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா வந்து நம்ம வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இஃப் யூ கோ டு நார்த் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, பீப்புள் ப்ரிஃபர் ஒன்லி காமர்ஸ் அண்ட் எக்கானமிக்ஸ். அதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. அதில் PhD முடிச்சிங்கன்னா நிறைய வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் டேட்டாவை எடுத்து எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாண்டட் இருக்காங்க. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் வந்து இதில் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எக்கனாமிக் ரிசர்ச், அதிலே நீங்கள் வந்து பண்ணலாம். நிச்சயமாக சார். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. அருள் பிரசாத் புதுக்கோட்டையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் அருள் பிரசாத், தொடர்ந்து கேளுங்க. மேம், நான் ISRO இல்லை TRDO மாதிரி ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஓகே. இதில் நான் ஆர்ட்ஸ் லைன் PSc MSc இந்த லைனில் போகலாமா இல்லை மெக்கானிக்கல் படிக்கலாமா? இப்படி படிச்சுன்னா ரெண்டுலையும் எது PGயில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்களா இப்போது? மேம் +2 முடிச்சிருக்கேன் மேம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான ஆலோசனைகளை சார் வழங்குவாங்க. சார் நீங்கள் பொறியியல் எடுத்து போனீங்கன்னா கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் அப்படின்னா அதை எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற ISROக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. இது படிக்கிறதுக்கான உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ, போர்டிங் லாட்ஜிங் ஃப்ரீ. படித்து முடித்தோடனே நீங்கள் MTech முடித்தோடனே டேரெக்டாக ISROலே எடுத்துப்பாங்க. இங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 7th பே கமிஷனில் என்ட்ரி லெவலில் வந்து உங்களுக்கு 2 lakhs மேலே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் DRDO போகிறதுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போகணும். BTech முடிச்சுட்டு கேட் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் வந்து DRDOக்கு தனியாக வந்து கேட் வழியாக தான் அட்மிஷன்ஸ் வந்துவிட்டு. இந்தியாவில் இருக்க எல்லா பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ONGC, இந்தியன் ஆயில் எல்லாமே வந்து கேட் வழியாக தான் நீங்கள் வந்து போகணும். கேட் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து UGயில் உங்கள் கல்லூரியில் கேட் சிலபஸை சொல்லித்தராங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படி நம்ம ஸ்கூலில் 11th சொல்லித்தராமல் 12th சொல்லித்தராங்களோ அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழக தேர்வுக்கு மட்டும்தான் நிறைய கல்லூரிகள் வந்து இந்த இன்ஜினியரிங் சொல்லித்தராங்க. அதனால் சிலபஸ் வந்து சொல்லித்தரக்கூடிய கல்லூரியாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு நீங்கள் பேரலாக படிக்கலாம். இப்போ NPTELனு ஒரு வெப்சைட் இருக்குது, நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜி எனேபிளில் எல்லா IIT ப்ரொஃபஸரும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது வழியே நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதெல்லாம் ஃப்ரீ தான், இன்டர்நெட்டில் யார் வேணாலும் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். புகழேந்தி தஞ்சாவூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, நான் CBSல 12th முடிச்சிருக்கேன், 338 மார்க்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எந்த காலேஜ் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டது. இன்ஜினியரிங்கா இல்லை இன்ஜினியரிங் தான். இல்லை, இன்ஜினியரிங் நீங்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட். மொத்தம் 8 to 10 காலேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா பொறியியல் சிலபஸில் மாற்றங்கள் இருக்குது. IIT சிலபஸ், பிட்ஸ் பிலானி சிலபஸ் வந்து அட் பார் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அடுத்த லெவல் வந்து நீங்கள் NIT Trichy, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கேட் சிலபஸ் அப்படியே அடாப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் அது பேசிக் இன்ஜினியரிங் சிலபஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்டானமஸ் காலேஜோட சிலபஸ் வந்து +or-5% இருக்கும். அண்ட் ஆல் 560 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அவங்க வந்து கிண்டியில் படிக்கிறதுல 1/3 தான் படிப்பீங்க. அது வந்து சிலபஸ் வந்து கம்மி. பட் அந்த அளவுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி படிக்கணும்னா அந்த கல்லூரிகளில் சேர்ந்து அதில் நல்லா பண்ணி பண்ணலாம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு ஆர்ஃபன் சைல்டு வந்து இந்த மாதிரி நான் சொல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண அப்போ தான் ஆரம்பித்த கல்லூரியில் சேர்ந்து அங்கே படித்தும் எந்த என்வாமெண்ட் இல்லை, பேரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள லைப்ரரியை மட்டும் யூஸ் பண்ணி கேட்டில் 98% வாங்கினார். அதனால் உங்களுக்குள்ளே படிக்கணுங்கிற அந்த வெறி இல்லாத வரைக்கும் அடுத்த லெவல் நீங்கள் வந்து ப்ரோக்ரஸ் ஆக முடியாது. அதுக்கு ஒரு நல்ல என்வாமெண்ட்டில் போய் நீங்கள் போகணும். இல்லைனா இருக்கிற என்வாமெண்ட்டில் வச்சு நீங்கள் அது என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் ஃப்ரீயாக கோர்சஸ் இருக்கும், ஆன்லைன் கோர்ஸ், புக்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படித்து நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். திருநெல்வேலியிலேருந்து கோமதி அழைச்சிருக்கீங்கம்மா. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் மேடம், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அதாவது பையன் வந்து CA பண்ணணும்னு சொல்கிறான். CA எல்லாருமே ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால CA பண்ணுறது பெஸ்ட்டா அல்லது CMA ICAA பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒன்று. இன்னொன்று, ஒரு டிகிரி வாங்கணும்னா ரெகுலரில் பண்ணலாமா அல்லது கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறது வந்து வேல்யூவாக இருக்குமா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் மேடம். நிச்சயமாம்மா, உங்களுடைய சந்தேகங்களுக்கு சார் விடைகளை தருவாங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சொல்கிறவங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம். அது எந்த அளவுக்கு இவர் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. சொன்னவங்க வந்து அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலைன்னா அது கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறது வந்து அவங்க எல்லாம் வந்து தே ஃபோக்கஸ்ட் ஆன் சப்ஜெக்ட். அவங்க வந்து நான் கிளியர் பண்ணணும்னா பண்ண மாட்டேனாங்கிற அந்த டவுட் இல்லாமல் என்னால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க மூவ் பண்ணதுனால அவங்களால கிளியர் பண்ண முடிஞ்சது. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்கள் நம்ம ஊரில் போனீங்க அப்படின்னா நம்ம ஊரில் எதுவுமே கிடைக்கலன்னா தான் பிகாம்க்கு வராங்க. அவங்க வர்றவங்க வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ்டு உள்ளவங்களை வந்து கீழே இழுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே
என்னால் வந்து நல்ல இதே மாதிரி என்வாயன்மெண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே போய் நான் சேர்ந்து படித்து அந்த குரூப்போட நான் படித்தேன்னா கிளியர் பண்ண முடியும்னா தாராளமாக முடியும். சார்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மற்றபடி இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்ரி சின்சியாரிட்டி இஸ் பேசிக்கலி அதுதான் தேவை ஒழிய முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஈவன் கண் பார்வையற்ற மாணவர்கள் கூட இன்றைக்கி நல்லா படித்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதுவும் நேஷனல் லா ஸ்கூல்ஸில் படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம கண் இருக்கிறதுனால பார்க்குறதெல்லாம் குறை சொல்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த முயற்சிகளை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட ஒரு வருஷம் ட்ரை பண்ணி எனக்கு சிபிடியில் எனக்கு என்னோட ப்ரோக்ரஸை பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்த லெவல் வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். சார் இப்போ சிஏ வந்து டைரெக்டாக போகிறது பெஸ்ட்டாக இல்லை ஒரு யூஜி முடிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டாக? அதான் யூஜி முடித்தாலே ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் லேசி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த போன உடனே இந்த என்வாயன்மெண்ட்டில் உள்ளவங்களே அவங்க பிடிச்சி என்னப்பா நீ சிஏ படிக்க போறியா அப்படி இப்படின்னு இழுத்துட்டாங்கன்னா இல்லை கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் போய்டும். எனக்கு சிஏ படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெறியாக உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கணுமே, அட்லீஸ்ட் வெற்றியோ தோல்வியோ என்னங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனோட சப்ஜெக்டோட டெப்த்தை புரிஞ்சதுக்கப்புறம் தே கேன் கம் அவுட். நான் அதுக்கப்புறம் கூட அடுத்த வருஷம் கூட நான் வந்து ஒரு ரெகுலரில் சேர்ந்துக்கலாம். அண்ட் அதனால் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லேயும் படிக்கலாம். பட் என்ன வந்து நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்லையா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வந்து முடியாது. ஒரே முயற்சியாக ஒரு சமயத்தில் நீங்கள் சிஏ ட்ரை பண்ணி பார்க்குறது மிக மிக நல்லது. முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் அதனால் வந்து மற்றவங்க இந்த ஃபிகர் இருக்குது இவ்வளோ தான் பாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்தியா தான் எல்லாத்துக்குமே பாப்புலேஷனில் கேபிட்டல். கேன்சராக இருக்கட்டும் இல்லை எதுனாலும் எஜுகேஷன் காம்படிஷன் எல்லாத்தையும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு தடவை வெஞ்சர் பண்ணுறது தப்பே கிடையாது. நிச்சயமாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. கலைவாணன் புதுக்கோட்டையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கலைவாணன், தொடர்ந்து பேசுங்க சார். தம்பி வந்து 894 மார்க் எடுத்திருக்கான் சார். அவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லை ஃபிசியோதெரப்பி அது மாதிரி பண்ணுறாங்க சார். அதுக்கு வேல்யூ எப்படி சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை எங்கே படிக்கிறீங்கிறத பொறுத்தான். இப்போ நீங்கள் சிஎம்சி வெள்ளூரில் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வந்து நீங்கள் வந்து மற்ற இன்ஸ்டியூஷன் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேருந்து படித்தா நீங்கள் படிக்கலாம். எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து டிகிரி எங்கே படிக்கிறோங்கிறது தான் பேசிக்கலி. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ தட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் டிகிரி. லோக்கலில் படிச்சிங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு காணாமல் போயிடுவோம். அடுத்த லெவல் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தோம்னா லோக்கலில் உள்ள ஏதோ ஒரு நார்மல் ஹோட்டலில் 8,000 to 10,000 சம்பளம் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். இதே சென்னையில் வந்து தரமணியில் படிச்சிங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ 20,000 to 30,000 கிடைக்கும். இதே இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவுரங்காபாத்தில் படிச்சிங்கன்னா 50,000 மேலே கிடைக்கும். டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். பட் எங்கே படிக்கிறீங்கிறது பொறுத்து தான் அதனோட வேல்யூ மாறும். அதனால் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறத விட எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்கிறது பாருங்கள், எத்தனை பேச்சஸ் வெளியே போயிருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்ததாக ஒரு நேயர் நம்ம இணைப்பில் இருக்காங்க. அருண் ஈரோட்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் அருண் இணைப்பில் தான் இருக்கீங்க. அருண் தொடர்ந்து பேசுங்க சார். நான் 12th முடிச்சிருக்கிறேங்க சார். யோகா படிக்கணுங்க சார், பிஎஸ்சி யோகா. ஓகே. அந்த யோகா கோர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியலைங்க சார். நான் கிராமத்தில் இருக்கிறேங்க சார். ஓகே சரிங்க. அதாவது நீங்கள் யோகா படிக்கிறதுக்கு வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா வந்து உங்களுக்கு மொரார்ஜி தேசாய் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா வந்து டெல்லியில் இருக்குங்க. இங்கே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து மாதம் 5,000 ஸ்டைஃபன் தராங்க. இது தனியாக நீங்கள் விண்ணப்பங்கள் வந்து செய்யணும். இதில் யோகா வந்து நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தே வில் கிவ் அ ஓரியன்டேஷன். யோகா பற்றி ஒரு பிஎஸ்சி யோகானே ஒரு கோர்ஸ் இருக்குது. இது தவிர நீங்கள் வந்து சென்னையில் வந்து அரும்பாக்கத்தில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அரும்பாக்கத்தில் உள்ள இன்ஸ்டியூஷனில் யோகா அண்ட் நேச்சுரோபதி கோர்ஸ் வந்து தராங்க. இது BYNS டிகிரி, பேச்சுலர் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதிக் சயின்சஸ்னு பேர். இந்த BYNS கோர்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இதில் வந்து படிக்கலாம், அரும்பாக்கத்தில் வந்து படிக்கலாம். அதுக்கு விண்ணப்பங்கள் தனியாக கொடுப்பாங்க. இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதோட சேர்ந்து வரும். அதுக்கு தனியாக பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்கள். இங்கே படித்தாலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யோகா எடுத்து படிக்கிறதுல நிறைய, ஏன்னா இன்றைக்கி வந்து யோகா டீச்சர் ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையுமே கார்ப்பரேட்டில் எல்லாத்துலேயும் தேவைப்படுறதுனால இதை நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் படி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நேச்சுரோபதி யோகா இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. லாவண்யா சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, எனக்கு என்ன சந்தேகம்னா பயோடெக்னாலஜி வந்து யூஜி படித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்களா, இல்லை பிஜிலாம் படித்து முடித்த பிறகு தான் ஜாப் ஆஃபர் வருமா? பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் கேட்குறீங்களாம்மா? பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். கண்டிப்பாக உங்களுக்கான விடைகளை வந்து சார் தருவாங்க. இல்லை பயோடெக்னாலஜி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பயாலஜி கிடைக்கலன்னா உடனே நான் பயோ ரிலேட்டடாக தான் படிப்பேன், நான் வந்து இல்லை பேராமெடிக்கல் போவேன். சரி, தயவுசெய்து இதில் 2 விஷயங்கள் யோசித்துக்கோங்க. பேராமெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்றைக்குமே லைஃப்பில் நான் டாக்டருக்கு தான் ஆசைப்பட்டேன், பட் இந்த டாக்டர் கீழே தான் வேலை பார்க்குறேன்னு வந்து ஒரு வருத்தத்தோட உங்களோட என்டையர் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கலங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பயோ ரிலேட்டடாக படிக்கணும்னா எதுக்காண்டினா பயோ வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் நம்ம எல்லோரும் பயோ மேலே ரொம்ப வந்து விருப்பப்படுறோம். தாராளமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து படிக்கலாம். போஸ்ட் பிடெக் அப்புறம் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஸ்டான்ஃபோர்ட், எய்ம்ஸ் டெல்லி, ஐடி டெல்லி, தேர் ஆஃபரிங் அ பயோ டிசைன். இதில் யார் வேணாலும் படிக்கலாம். இன்ஜினியர், டாக்டர் சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறதுக்கு மாதம் 25,000 ஸ்டைஃபன் தராங்க.
நீங்கள் அமெரிக்காவில் போய் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குது. இது மாதிரி நிறைய JGVLSS எக்ஸாம் இருக்குது. அண்ட் வைல்ட் லைஃப் சயின்சஸ் பற்றி படிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இது கிடைக்கலனா இது அப்படின்னு ஒரு சிங்கிள் ரூட்டை ட்ராவல் பண்ணிங்கன்னா அதான் நான் இதில் யூஸ்வலாக சொல்கிறது தான். ஒரு பெரிய பஃபே வச்சுருக்காங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு ஐயோ இது பஃபேன்னு பின்னாடி கேட்கக்கூடாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத டிசைட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மெடிசன் கிடைக்கல அப்படிங்கும்போது ஆல்டர்னேட் போகும்போது இந்த மாதிரி பயோடெக்னாலஜி, இந்த பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்ஸ்க்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ BSMS அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாமா, இல்லை நேச்சுரோபதி, யோகா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஆப்ஷன்ஸ் தெரியாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா லைஃப்பில் பின்னாடி வந்து ஐயோ இப்படிலாம் இருந்ததுன்னு நான் +2 படிக்கும்போது யாரும் சொல்லையே அப்படின்னு பின்னாடி எதுவும் வருத்தப்படக்கூடாது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா பேசிக்கலி இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதுங்க. அட்மிஷன் வாங்க. ஒரு 20 அட்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வரும். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் எழுதுனா படிக்கின்றதில்ல, அந்த எக்ஸாமினேஷன் வின் பண்ணேங்கிற அந்த தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா அடுத்து எந்த எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு ஃபியரே வராது. அண்ட் கேஷுவலாக போய் எழுதிட்டே இருப்பீங்க. இந்த மோர் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் பூஸ்ட் த கான்ஃபிடன்ஸ். படிக்கிறது கையில் அட்மிஷன் வாங்காமல் நான் இதை படிக்கிறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு கையில் அட்மிஷன் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கலாம்னு யோசிங்க. நீங்கள் நம்ம தலையில் பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு பின்னாடி அட்மிஷன் ட்ரை பண்ணுறோம், அது கம்ப்ளீட்லி ராங். ஃபஸ்ட்டு அட்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாங்கிறது பண்ணுறது தான் கரெக்ட் ப்ரொசீஜராக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் இருக்குது சார், என்னங்கிறது பார்க்கலாம். பாலிமர் அண்ட் ஃபைபர் டெக்னாலஜி படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் ஆஃப் வந்து 184.75. இந்த கட் ஆஃப்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இது வேறு என்ன கேட்டகரி அப்படிங்கிறது வந்து அவர் மென்ஷன் பண்ணல. பட் நீங்கள் கட் ஆஃப் வந்து பேசிக்கலி நம்ம எதுவுமே இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற போன வருஷம் இந்த பர்டிகுலர் பேண்ட்வித்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 190 to 200 போன வருஷம் வந்து ஒரு 10,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் அது 2,000 கூட இருக்கலாம், இல்லை வந்து 15,000 இருக்கலாம். எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு பர்டிகுலர் பஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து எவ்வளோ வர்றாங்கன்னு தெரியாமல் இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கவுன்சிலிங் முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல கோர்ஸ், இங்கேயும் படிக்கலாம். நீங்கள் JEE எழுதுனீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த UDCT பாம்பே, ICT மும்பையில் போய் அதையும் படிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து கூட நீங்கள் பாலிமர் சயின்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து போகலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. முருகன், கோயம்புத்தூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கம் முருகன், தொடர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நான் யூஜியில் BSc மேக்ஸ் CA முடிச்சிருக்கேங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து MCA பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாம் டேட் முடிஞ்சா அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு அது இருக்குங்களா? அதை பற்றி டீட்டெயில் வேணும். BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். முருகன், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க யூஜியில்? BSc மேக்ஸ் CA. மேக்ஸ் CA கம்ப்யூட்டர் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஓகே சார். ஸோ BSc மேக்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து MCA தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. MSc தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சென்னையில் தரமணியில் இருக்குது. அங்கே வந்து படிக்கலாம். படிக்கிறதுக்கு மாதம் 12,000 ஸ்டைஃபன் தருவாங்க. படித்து முடித்தோன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும், இங்கே படிக்கலாம். அப்படி இல்லைன்னா NIMSETனு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது எழுதி நீங்கள் NITஸில் வந்து MCA போய் படிக்கலாம். இல்லை போஸ்ட் BSc மேக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் கேம்பஸ் இப்போ சென்னை தரமணியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, இங்கேயும் போய் படிக்கலாம். அப்புறம் போஸ்ட் BScக்கு அப்புறம் நீங்கள் JAM அப்படின்னு ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் MSc கோர்ஸ் எழுதி IITயில் போய் படிக்கலாம், மற்ற இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாம். நான் முதல்ல சொன்ன ஐசர்லேயும் போஸ்ட் BScக்கு அப்புறம் டேரெக்டாக இன்டெகிரேட்டட் PhD வந்து பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாய்ப்புகள் எதுலையா ஒன்றில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரங்கத்துக்கு வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, நியூஸ் 7 தமிழில் யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி இன்று இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் ஒரு நாள் சந்திக்கலாம்.